கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, உனக்காக எல்லாம் செய்வேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உலகம் சொல்கிறக்கும் தெய்வன் சொல்கிறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உலகம் உனக்காக இதை செய்வேன் அதை செய்வேன் சொல்லும். ஆனால் இந்த உலகம் உங்களுக்கு செய்யாது. மனிதர்கள் செய்ய மாட்டாங்க. ஏன் தெரியுமா? மனிதர்களால் செய்ய முடியாது. சொல்லுவாங்க, மனசெல்லாம் இருக்கும், ஆனால் செய்ய முடியாது. தேவன் அப்படி அல்ல. உனக்காக நான் எல்லாம் செய்வேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன் எதுவும் செய்யாமல் இருப்பாரா? எல்லாம் செய்வேன்னு சொல்கிறாரு. ஏன் கலங்கணும்? ஏன் நீங்கள் கவலைப்படணும்? உங்களுக்காக நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படியே செய்வார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நம்ம ஆள் மனசில் எனக்காக 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 நம்ம நினைப்போம்ல, யார் இருக்கிறா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் இருக்கிறேன். சங்கீதம் 138:8 நீங்கள் வாஸ்து பாருங்க. சங்கீதம் 57:2 வாஸ்து பாருங்க. உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. சங்கீதம் 57:2 எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தர். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக. ஒரு முறை இயேசு பேதுரு இடத்துல வரார். பேதுரு பேசுறதுக்கு முன்னாடியே பேதுரு இடத்துல இயேசு கேட்குறாரு, பேதுருவே, வரிப்பணம் செலுத்துவது சரிதானா? வரிப்பணம் யார் செலுத்துவாங்க? சொந்தம் செலுத்துமா இல்லை அந்நியம் செலுத்துமா? பேதுரு சொல்கிறாங்க, அந்நியர்கள் தான். அப்போது நம்ம ஏன் செலுத்தணும்? ஆனாலும் நம்ம செலுத்தணும். ஆண்டவர் சொல்கிறாரு, மத்தேயு 17:27 கடைசி வசனம், எனக்காகவும் உனக்காகவும் கடலுக்கு போ, தூண்டில் போடு, ஒரு மீனை பார்ப்பேன், அது வாயில் ஒரு வெள்ளி பணத்தை பார்ப்பேன், அதை எடுத்து எனக்காக உனக்காக நீ பணத்தை கிட்டு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக ஒரு வெள்ளி காசை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எனக்காக செய்கிறதுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு நீங்கள் சொன்னால் ஒரே ஒருவரை சொல்லணும், எனக்காக இயேசு இருக்கிறார். இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பான். ஒரு சகோதரர், அவங்க அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, இவர் தான் மூத்தவர். சரியாக 27 வயதில் அவருடைய தகப்பனாரை பறி கொடுக்குறாங்க. இவருக்கு 30 வயது, இவருக்கு திருமணம் ஆகலை. ஆனால் தங்கச்சிக்கு திருமணத்தை கட்டி கொடுக்கறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு நாள் தங்கச்சியுடைய திருமணத்திற்காக என்கிட்ட ஜிபிக்க கேட்ட பொழுது நான் கேட்டேன், நகையெல்லாம் ரொக்கம் எல்லாம் கொடுக்குறதுக்கு இருக்கா? எனக்காக கர்த்தர் இருக்கிறார். என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உனக்காக நான் செய்வேன். அப்படியே கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தி கொடுத்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உனக்காக கர்த்தர் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இவர்களுக்காக நீ எதையும் செய்வீர், அதற்காக உமக்கு நன்றி. நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.